நீங்க உங்க ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்டு ரொம்ப ஈஸியா ஒரு இமெயில் எழுதுறதுக்கு ஏஐயோட உதவியை கேட்கும்போது ம் அந்த ஒரு சின்ன வேலைக்காக எங்கேயோ ஒரு ஊர்ல ஒரு பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் ஓடிட்டு இருக்கு. அதனால வர்ற நச்சு புகையால அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆஸ்துமா மாதிரி நோய்கள் வருதுன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கண்டிப்பா நம்புறது கஷ்டம்தான். ஆமா. இன்னைக்கு நாம இந்த சிலிகான் வேலியில இருக்கிற பெரிய கண்ணாடி கட்டிடங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு இருண்ட உலகத்தை நோக்கி தான் பயணிக்க போறோம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு முக்கியமான டாபிக் இது. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட ஆதாரங்கள் என்னன்னா, முன்னணி டெக் பத்திரிகையாளர் கேரன் ஹேவ் எழுதின எம்பயர் ஆஃப் ஏஐ அப்படிங்கிற புத்தகமும். ஆமா, அந்த புத்தகம் ரொம்ப பிரபலம். கரெக்ட். அது மட்டும் இல்லாம தி டைரி ஆஃப் அ சிஇஓ நிகழ்ச்சியில அவங்க கொடுத்த ஒரு ரொம்ப நீண்ட அதிர்வலையை ஏற்படுத்தின நேர்காணல் தான். ஏஐ உலகத்தோட திரைக்கு பின்னாடி நடக்கிற அதிகார போட்டிகளையும், அதனால சாமானியர்களான உங்களுக்கு நிஜ உலகத்துல என்ன பாதிப்பு வருதுன்னு அலசுறது தான் நம்ம நோக்கம். ஆனா அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடலாம். ஓ கண்டிப்பா, ஒரு முக்கியமான விதியை நாம பதிவு செய்யணும். நாம அலச போற இந்த ஆதாரங்கள்ல பல அரசியல் தலைவர்கள் மீதும் பெருநிறுவனங்கள் மீதும் கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. ஆமா, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா நாங்களும் இந்த நிகழ்ச்சியோ இதுல எந்த பக்கமும் சாயல அப்படிங்கறத தெளிவா சொல்லிக்கிறேன். கேரன் ஹாவ் அவங்க சோர்சஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, அதோட தர்க்கம் என்ன அப்படிங்கறத மட்டும்தான் எந்த சார்பும் இல்லாம உங்களுக்கு பகுப்பாய்வு செஞ்சு தரோம். கரெக்ட். நாம ஜஸ்ட் அந்த கருத்துக்களை எக்ஸ்ப்ளோர் பண்றோம், அவ்வளோதான். சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். கேரன் ஹாவ் ஏன் இந்த ஏஐ கம்பெனிகளை சாம்ராஜ்யங்கள், அதாவது எம்பயர்ஸ்னு சொல்றாங்க? சாம்ராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் ஓவரா தெரியலையா? நான் இத ஒரு சாதாரண பிசினஸ் மாடலா தான் பார்க்கறேன். நீங்க சொல்றது நியாயம்தான். மேம்பூக்கா பார்த்தா அது அப்படிதான் தோணும். ஆனா வரலாற்று புத்தகங்களை கொஞ்சம் புரட்டி பாருங்க. பழைய சாம்ராஜ்யங்கள் எப்படி செயல்பட்டாங்க? அவங்க வேற நாடுகளை பிடிப்பாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. அவங்க நிலங்களை ஆக்கிரமிச்சாங்க, மக்களோட வளங்களை எந்த அனுமதியும் இல்லாம தங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்க. இப்போ இந்த ஏஐ கம்பெனிகள் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. என்ன பண்றாங்க? இணையத்துல இருக்கிற கலைஞர்களோட படைப்புகள், பல வருஷமா எழுதின எழுதார்களோட காப்புரிமை பெற்ற புக்ஸ், உங்களுடைய என்னுடைய தனிப்பட்ட டேட்டா, இதை எல்லாத்தையும் எந்த அனுமதியும் இல்லாம, எந்த காசும் கொடுக்காம. ஆமா, எந்த இழப்பீடும் இல்லாம தங்கள் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்களை ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இது ஒரு நவீன ஆக்கிரமிப்பு இல்லையா? ஓஹோ, நீங்க சொல்றத பார்த்தா இது கத்தியின்றி ரத்தமின்றி நடக்கிற ஒரு வளச்சுருண்டல் மாதிரி தெரியுது. கரெக்ட். ஆனா பழைய சாம்ராஜ்யங்கள் வளங்களை மட்டும் திருடலையே, வரலாற்றையும் தங்களுக்கு சாதகமா எழுதுனாங்க. அதை இவங்க எப்படி பண்றாங்க? அதையும் ரொம்ப தந்திரமா செய்றாங்க. அறிவை ஏகபோகமாக்குறது தான் இவங்களோட மிகப்பெரிய ஆயுதம். இப்போ உலகத்துல இருக்கிற பெரும்பாலான முன்னணி ஏஐ ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த சில கம்பெனிகள் தான் நேரடியாகவோ வரைமுகமாகவோ பெரும் தொகையை சம்பளமா கொடுக்கறாங்க. ஆமா, நான் கூட படிச்சேன். உங்களுக்கு கூகுள்ல வேலை பார்த்த டாக்டர் டிம்னிட் கெப்ரு ஞாபகம் இருக்கா? அந்த நெறிமுறை ஆராய்ச்சியாளர் தானே? ஆமா, அவங்கதான். அவங்க இந்த ஏஐ மாடல்களோட ஆபத்துகளை பத்தியும் அதுல இருக்கிற சார்பு நிலைகள், அதாவது பயாஸ் பற்றியும் ரிசர்ச் பேப்பர் எழுதினாங்க. அதோட விளைவு என்ன தெரியுமா? அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. தங்களுக்கு அசௌகரியமான உண்மைகளை சொல்ற ஆராய்ச்சியாளர்களின் குரல் வளைய நெரிப்பது, இல்லனா பணத்தை கொடுத்து அவங்கள தங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது, இது சாம்ராஜ்யத்தோட அதே பழைய தந்திரம் தானே? ஒரு நிமிஷம், இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரு பக்கம் இவங்க உலகத்தோட அத்தனை டேட்டாவையும் உறிஞ்சிக்கிறாங்க, மறுபக்கம் ரிசர்ச்சர்ஸை கண்ட்ரோல் பண்றாங்க. எதுக்காக இவ்ளோ பெரிய அதிகார குவிப்பு? இவங்க எதை நோக்கி இவ்ளோ வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க? எல்லோரும் ஏஜிஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, மனிதர்களை போலவே சுயமாக சிந்திக்கும் எந்திரத்தை உருவாக்குறது தான் இவங்களோட இலக்கா? அதுதான் இவங்க வெளி சொல்ற கதை. ஆனா உண்மையான அறிவியல் படி பார்த்தா ஏஜிஐனா என்ன அப்படிங்கிறதுக்கே இன்னைக்கு வரைக்கும் எந்த தெளிவான வரையறையும் கிடையாது. அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க. மனித மூளை எப்படி இயங்குது, அறிவுத்திறன்னா என்ன அப்படிங்கிறதுக்கே சைக்காலஜி ரீதியாவும் நியூராலஜி ரீதியாவும் நமக்கே இன்னும் முழுமையான புரிதல் இல்ல. அதுவும் உண்மைதான். அப்படி இருக்கும்போது நாங்க மனித மூளைக்கு நிகரான ஒன்ன உருவாக்கிட்டோம் அப்படின்னு இவங்க எப்படி அளவிடுவாங்க? எந்த எல்லைய தொட்டா அது ஏஜிஐ அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்படியானால் ஓப்பன்ஏஐ கம்பெனியோட சிஇஓ சாம் ஆல்ட்மேன் இத பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரே. அவர் உலகத்தையே மாத்த போற ஒரு கண்டுபிடிப்போட விளிம்புல இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு. இது வெறும் மாயையா? வரையறை இல்லாத ஒரு இலக்க நிர்ணயிச்சுக்கிட்டா அத தங்களுக்கு வசதிப்படும் போது எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் இல்லையா? ஆமா, அது ஒரு வசதியான விஷயம்தான்.
இப்போ சாம் ஆல்ட்மேன் அமெரிக்க நாடாளுமன்றத்துல பேசும்போது என்ன சொல்றாருன்னு கவனிங்க. ஏஐ என்பது உலக வறுமைய ஒழிக்கும், புற்றுநோயை குணப்படுத்தும், பருவநிலை மாற்றத்தை தடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓ, உலகத்தை காப்பாத்துற ஹீரோ மாதிரி. கரெக்ட். அதாவது இது உலகத்தை காப்பாற்றப் போகும் ஒரு தெய்வீக தொழில்நுட்பம். அதனால அரசாங்கம் எங்க மேல எந்த கட்டுப்பாடும் விதிக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக போடப்படுற வேடம் அது. ஆஹா, அதே சாம் ஆல்ட்மன் தங்களுக்கு பணம் கொடுக்கிற மைக்ரோசாஃப்ட் கிட்ட பேசும்போது முற்றிலும் வேற மாதிரி பேசுறாரு. எக்ஸாக்ட்லி. இந்த ஏஜிஐ உங்களுக்கு $100 பில்லியன் வருமானத்தை ஈட்டி தரும் ஒரு வர்த்தக இயந்திரம் அப்படின்னு சொல்றாரு. சாதாரண மக்கள் கிட்ட பேசும்போது உங்களின் தினசரி வேலைகளை ஈஸியாக்கும் அற்புதமான டிஜிட்டல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. ஆமா. இது எப்படி இருக்குன்னா, உள்ள என்ன இருக்குன்னே தெரியாத ஒரு மாயப்பெட்டியை வச்சுக்கிட்டு வாங்குறவருக்கு என்ன தேவையோ அது உள்ள இருக்குன்னு சொல்லி விக்கிற மாதிரி இருக்கு. நோயாளி கிட்ட இது சஞ்சீவி மருந்துன்னு சொல்லுது, வியாபாரி கிட்ட இது புதையல் பெட்டின்னு சொல்றது. மிக சரியான ஒப்புமைங்க. அது ஒரு மாயப்பெட்டி தான். அந்த பெட்டியை திறப்பதற்கான சாவியை தங்களிடம் மட்டுமே வச்சுக்கிட்டு முதலீட்டாளர்களோட பணத்தையும் மக்களோட டேட்டாவையும் உறிஞ்சிக்கிறதுக்கான ஒரு தந்திரமான வார்த்தை தான் இந்த ஏஜிஐ. சரி, சாம் ஆல்ட்மேன் அப்படிங்கிற பேரை குறிப்பிட்டீங்க. இந்த ஒட்டுமொத்த ஏஐ சாம்ராஜ்யத்தோட மையப்புள்ளியா அவர்தான் இருக்காரு. ஆமா, அவர்லாம் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். கரண் ஹாவ் அவரை பத்தி பேசும்போது ஓப்பன் ஏஐக்குள்ள சில காலத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பதவி நீக்க நாடகத்தை பத்தி ரொம்ப விரிவா பதிவு செய்றாங்க. உலகமே ஆச்சரியப்பட்டுச்சு. சாம் ஆல்ட்மேனை ஓப்பன் ஏஐ போர்டு திடீர்னு நீக்கியது. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவர் மீண்டும் உள்ள வந்தாரு. உண்மையில அங்க என்னதான் நடந்துச்சு? அது ஏதோ லாப நஷ்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த போர்டு உறுப்பினர்கள் சாம் ஆல்ட்மேனை பதவி நீக்கம் செஞ்சதுக்கு காரணம் ஏதோ பிசினஸ் கணக்குகளோ இல்ல டெக்னாலஜி பின்னடைவோ கிடையாது. பின்ன வேற என்ன? அவர் கம்பெனிக்குள்ள உருவாக்குன அபாயகரமான குழப்பங்கள் தான் முக்கிய காரணம். ஓப்பன் ஏஐயோட இணை நிறுவனரான இல்யா சுட்ஸ்கெவர் மற்றும் அப்போதைய சீஃப் டெக்னாலஜி ஆஃபீசர் மீரா முலாட்டி ஆகியோருக்கு ஆல்ட்மனோட செயல்பாடுகள் மேல கடுமையான பயம் இருந்துச்சு. பயமா? என்ன மாதிரியான பயம்? அவர் அப்படி என்ன செஞ்சிட்டாரு? அந்த கம்பெனியை வளர்த்ததே அவர்தானே. கம்பெனிய வளர்த்தாரு, ஆனா அவர் கையாண்ட விதம் ரொம்ப நச்சுத்தன்மையானது. அதாவது டாக்ஸிக்னு சொல்லுவாங்களே அப்படி. அவர் கம்பெனிக்குள்ள இருந்த பல அணிகளை ஒண்ணுக்கொன்னு எதிரா மோத விட்டாரு. ஓஹோ, டிவிடெண்ட் ரூல் பாலிசியா? ஆமா, யாருக்கு என்ன சொல்றோம் அப்படிங்கறத மறைச்சு ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு விதமா பேசி ஒருத்தருக்கொருத்தர் நம்பிக்கையற்ற ஒரு சூழலை உருவாக்குனாரு. இது ரொம்ப மோசமா இருக்கே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏஐ மாதிரி மனித குலத்தையே மாத்தப் போற ஒரு சக்தி வாய்ந்த டெக்னாலஜியை உருவாக்குற கம்பெனிக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு குழப்பவாதி தலைவரா இருக்கிறது உலகத்துக்கே ஆபத்துன்னு இலியாவும் மீரா முராட்டியும் நினைச்சாங்க. அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அதனால தான் அவங்க போர்ட் கிட்ட போய் இந்த மனுஷனோட கையில ஏஜிஐ அப்படிங்கிற அணு ஆயுதத்தோட பட்டன் இருக்கிறது பாதுகாப்பானது இல்ல அப்படின்னு வெளிப்படையா சொன்னாங்க. ஆனா சாம் ஆல்ட்மன் ஒரு மிகப்பெரிய அதிகார சதுரங்க ஆட்டக்காரன்னு கரண் ஹாவ் சொல்றாங்க. எந்த போர்டு அவரை நீக்குச்சோ அதே போர்டை மாத்திட்டு அவர் மீண்டும் அரியணை ஏறிட்டாரு. ஆமா, அவர் ரொம்ப புத்திசாலி. எலோன் மஸ்க் கூட அவர் எப்படி தந்திரமா பயன்படுத்தினாரு அப்படிங்கிற கதை கேட்கவே திகுப்பா இருக்கு. மஸ்க் மாதிரி ஒரு ஆவையா அவர் ஏமாத்திட்டாரா? ஆமாங்க, அது ஒரு மிகச்சிறந்த அதிகார விளையாட்டு. 2015 வாக்குல எலான் மஸ்க் ஏஐ அப்படிங்கிறது ஒரு பேய உயிர்ப்பிக்கிறதுக்கு சமம், அது உலகத்தை அழிச்சிடும் அப்படின்னு பயந்து போய் எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆமா, அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு. சம்மனிங் தி டீமன் அப்படின்னு ஒரு ஃபேமஸான கோட் கூட இருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த பயத்தை சாம் ஆல்ட்மேன் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. மஸ்க் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாரோ அதே வார்த்தைகளை தன் பிளாக்ல எழுதி, ஆமாம், ஏஐ மனிதகுலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து, அதனால அதை நல்லவங்க மட்டுமே கட்டுப்படுத்தணும், நாம இணைந்து ஒரு லாப நோக்கற்ற கம்பெனியை உருவாக்குவோம் அப்படின்னு மஸ்க நம்ப வச்சுதான் ஓப்பன் ஏஐயை தொடங்கினாரு. ஓ, அதாவது மஸ்கோட பணத்தையும் அவரோட உலகளாவிய பிம்பத்தையும் கம்பெனியை தொடங்குறதுக்கு பயன்படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? மஸ்கோட பணம் கிடைச்ச பிறகு மெதுவா அவரை ஓரம் கட்டிட்டு கம்பெனியோட கட்டமைப்பையே மாத்தி அது ஒரு லாப நோக்கமுள்ள கம்பெனியா, அதாவது ஃபார் ப்ராஃபிட் கம்பெனியா மாத்திட்டாரு. அட பாவமே. உலகத்தை காப்பாற்ற போறோம்னு சொல்லி தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி இன்னைக்கு மைக்ரோசாஃப்டோட முதலீட்டுல $100 பில்லியன் மதிப்புள்ள ஒரு கார்ப்பரேட் ராட்சசனா நிக்குது. இந்த நாடகங்கள் ஒரு புறம் இருக்கட்டும், இதுலேருந்து வெளியே வந்த டேரியோ அமோடி போன்றவங்க ஆந்த்ரோபிங்க் அப்படிங்கிற புதிய கம்பெனியை தொடங்கினாங்க.
இவங்களும் சரி சாம் ஆல்ட்மேனும் சரி ஏஐ உலகத்தை அழிச்சிடும் ஆபாயம் இருக்கு அப்படின்னு அடிக்கடி மக்கள்கிட்ட சொல்றாங்க. ம் எனக்கு ஒரு சந்தேகம். இவங்களுக்கு நிஜமாவே ஏஐ உலகத்தை அழிச்சிடும் அப்படிங்கிற பயம் இருக்கா? இவங்க உருவாக்குறதே உலகத்தை அழிக்கும்னா அப்புறம் ஏன் அதை செய்யணும்? இது உண்மையான பயம் கிடையாதுங்க. இத ஆங்கிலத்துல ரெகுலேட்டரி கேப்சர் அப்படின்னு சொல்வார்கள். இது ஒரு அதிகார தந்திரம். ரெகுலேட்டரி கேப்சரா அப்படின்னா? கரேன் ஹாவ் இத மிக தெளிவா உடைக்கிறாங்க. ஏஐ அப்படிங்கிறது உலகை அழிக்கிற அணு ஆயுதம் போன்றது, அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு மக்கள் நம்பணும். ஏன் தெரியுமா? ஏன் மக்கள் பயந்த இவங்களுக்கு என்ன லாபம்? அப்போதான் மக்கள் அரசாங்கம் கிட்ட கூவாங்க. அரசாங்கம் இவங்கள கூப்பிட்டு இது இவ்ளோ ஆபத்தானதுங்கிறதுனால இத உருவாக்குற தகுதியும் அறிவும் கட்டுப்பாடும் உங்களுக்கு மட்டுமே இருக்கு. புதுசா வேற யாரும் சின்ன சின்ன கம்பெனிகளை ஆரம்பிச்சு இத செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க. ஓஹோ, அப்போ காம்படிஷனை ஒழிக்கிறதுக்காகவா? எக்ஸாக்ட்லி. ஒட்டுமொத்த சந்தையையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக திட்டமிட்டு எழுப்பப்படுற ஒரு மாயப்பயம் தான் இது. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. கோடீஸ்வரர்களுக்கும் சிஇஓக்களுக்கும் இடையே நடக்கிற இந்த அதிகார போட்டியை தாண்டி சாமானியர்களான உங்களுக்கு இதனால என்ன பாதிப்பு அப்படி நீங்க கேட்கலாம். ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏய் உலகத்தை அழிக்குதோ இல்லையோ, அது இன்னைக்கு பலரோட வாழ்க்கைய சத்தமில்லாம அழிச்சுக்கிட்டு இருக்கு. நாம நினைக்கிற மாதிரி ஏய் நேரடியா வந்து மனிதர்களோட வேலையை பறிச்சிடுது அப்படின்னு நான் நம்பல. கேரன் ஹவ் சொல்ற கோணம் வேற இல்லையா? ஆமாங்க. டெக்னாலஜி நேரடியா வேலைய பெருக்கல. கார்ப்பரேட் முதலாளிகள் செலவு குறைக்கிறதுக்காகவும் தங்களோட லாபத்தை பல மடங்கு அதிகமாக்குறதுக்காகவும் ஏஐய ஒரு சாக்கா வச்சு ஆட்களை வேலை விட்டு தூக்குறாங்க. அதாவது ஒரு காரணத்துக்காக ஏஐயை யூஸ் பண்றாங்க. ஆமா, எங்ககிட்ட ஏஐ இருக்கு, அதனால இனிமேல் இந்த வேலைக்கு மனிதர்கள் தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில அந்த ஏஐ சுயமா இயங்குதா அப்படின்னா அதுதான் இல்ல. கேரன் ஹவ் சொல்ற ஒரு தகவல் என்ன பதபதிக்க வச்சது. நீங்க அந்த டேட்டா அனோடேஷன் பத்தி சொல்றீங்க, கரெக்டா? ஆமா, வேலை இழந்த ஹாலிவுட் இயக்குனர்கள், வழக்கறிஞர்கள், PhD முடிச்ச அறிஞர்கள் கூட தங்கள் குடும்பத்தோட பசிய போக்க வேற வழி இல்லாம டேட்டா அனோடேஷன் அப்படிங்கிற மிக குறைந்த சம்பள வேலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த ஏஐ அப்படிங்கிறது நிஜமாவே அவ்வளோ புத்திசாலி இல்ல அப்படிங்கிறது இது காட்டுதா? நிச்சயமா. ஏஐ தொடக்கத்துல ஒரு முட்டாள் குழந்தை மாதிரி தான். அது கொடுக்கிற பதில்கள் எல்லாம் பெரும்பாலும் தவறாகவோ அபத்தமாகவோ தான் இருக்கும். ஓ, அதை சரி பண்ணதான் இந்த ஆட்கள் தேவையா? ஆமா, இத டெக்னிக்கலா மனிதர்களின் பின்னூட்டம் மூலம் பயிற்சி அளிப்பது, அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஃப்ரம் ஹியூமன் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்வாங்க. ஒரு ஏஐ திரையில 3 பதிவுகளா காட்டும். அதுல எது சரியான பதில், எது மனிதர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு இந்த வேலையிழந்த அறிஞர்கள் உட்கார்ந்து செலக்ட் பண்ணணும். ஒரு நாய் படத்தை காட்டி இது நாய் அப்படின்னு ஏஐக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி. இது ஏதோ சாதாரண டேட்டா என்ட்ரி வேலை மாதிரி தெரியுதே. இதுல என்ன அவ்வளோ கொடுமை இருக்கு? இதோட வேலை சூழல் மிக கொடூரமானதுங்க. எந்த நேரத்துல வேணாலும் அவங்களுக்கு லேப்டாப்ல ஒரு மெசேஜ் வரலாம். உடனே அவங்க அந்த வேலையை செய்ய தொடங்கணும். பிரேக் எதுவும் கிடையாதா? அதுதான் இல்ல. எத்தனை செகண்ட்ஸ்ல ஒரு படத்தை அவங்க வகைப்படுத்துறாங்க அப்படின்னு கண்காணிக்கப்படும். ரெஸ்ட் ரூம் போறதுக்கோ குழந்தைய கவனிக்கவோ கூட அவங்களுக்கு நேரம் கொடுக்கப்படுதில்ல. ஒரு எந்திரம் மாதிரியாவும் நடத்தப்படுறாங்க. ரொம்ப கஷ்டமான நிலைமை தான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எந்த ஏஐ தங்களோட முந்தைய வேலைய பறிச்சதோ அதே ஏஐக்கு மூளைத்திறனை கூட்டுற வேலையை இப்போ இவங்க மிக குறைந்த கூலிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மனிதர்களை எந்திரங்களாகவும் எந்திரங்களை மனிதர்களாகவும் மாத்திர விந்தை இது. சரி, வேலை தான் போகுது, இது ஒரு பொருளாதார பிரச்சனை அப்படின்னு வச்சுப்போம். ஆனா சுற்றுச்சூழல் பேரழிவும் இதனால நடக்குது அப்படின்னு கேரன் ஹாவ் சொல்றாங்களே. நான் ChatGPTல ஒரு கேள்வி கேட்கறதுனால சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு வந்துட போகுது நீங்க நினைக்கலாம். அது ஒரு இன்டர்நெட்ல நடக்கிற ஒரு விஷயம் தானே. அங்கதான் நாம ஏமாறுறோம். இன்டர்நெட் அப்படின்னாலோ கிளவுட் அப்படின்னாலோ அது ஏதோ காத்துல மிதக்கிற ஒரு மேகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆமா, கிளவுட் ஸ்டோரேஜ் தானே சொல்றோம். ஆனா கிளவுட் அப்படிங்கிறது அடிப்படையில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற வேறொருத்தரோட பிரம்மாண்டமான கம்ப்யூட்டர். இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்களை இயக்க சூப்பர் கம்ப்யூட்டர்கள் தேவை. ஓஹோ, அந்த பெரிய பெரிய சர்வர் ரூம்ஸ் மாதிரி. ஆமா, அவ இயங்கும்போது அதிகப்படியான வெப்பம் வெளியாகும். அதை குளிர்விக்க லட்சக்கணக்கான கேலன் தண்ணீர் தேவைப்படும். அதுக்கும் மேலா அதுக்கு தடையற்ற மின்சாரம் தேவை. இதுக்கு கரனாவ் சொல்ற அந்த மெம்பிஸ் நகர உதாரணம் ரொம்ப பயங்கரமானது. எலான் மஸ்க் அங்கே ஒரு பிரம்மாண்டமான கம்ப்யூட்டர் அமைச்சார் இல்லையா? ஆமா, டெனசி மாகாணத்துல இருக்கிற மெம்பிஸ் நகர்ல அந்த சூப்பர் கம்ப்யூட்டரை அமைச்சாங்க. அந்த ஏரியா எப்படிப்பட்டது தெரியுமா? எப்படிப்பட்டது? அங்க ஏழை மற்றும் கருப்பின மக்கள் தான் அதிகமா வாழ்றாங்க. அந்த சூப்பர் கம்ப்யூட்டருக்கு பவர் கொடுக்க 35 மீத்தேன் கேஸ் டர்பைன்களை அங்க நிறுவி இருக்காங்க. 35 டர்பைன்களா?
அதோட விளைவு என்னாச்சு? மக்கள் தங்களோட வீட்டு ஹால்லயே கேஸ் கசியற மாதிரி ஒரு நாட்டத்தை உணர்றாங்க. அந்த பகுதியில இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ ஆஸ்துமா மாதிரி கடுமையான சுவாச நோய்கள் ஏற்படுது. ஒரு தொழில்நுட்பம் ஏழை மக்களோட சுவாச காற்றையே நஞ்சாக்குது அப்படிங்கறது அதிர்ச்சி அளிக்குது. இது ஒரு உதாரணம் தான் இல்லையா? ஆமா, இன்னும் நிறைய இருக்கு. டெக்சஸ்ல ஏஐ கம்பெனிகள் கட்டுற ஒரு புதிய பிரம்மாண்ட டேட்டா சென்டர் நியூயார்க் நகரமே பயன்படுத்துற ஒட்டுமொத்த மின்சாரத்துல 20% உறிஞ்ச போகுதுன்னு சொல்றாங்க. நெரிச்சு பார்க்கவே மலைப்பா இருக்குல்ல. ஆமா, மக்களோட குடிநீரையும் சுவாசக்காற்றையும் மின்சாரத்தையும் இந்த ஏஐ சாம்ராஜ்யங்கள் எந்த கேள்வியும் இல்லாம உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் லாபமும் சொகுசான வாழ்க்கையும் ஒரு சிலருக்கு போகுது, மறுபக்கம் ஆஸ்துமாவும் வேலை இழப்பும் சாமானிய மக்கள் மேல திணிக்கப்படுது. இதுதான் அந்த ஏஐ சாம்ராஜ்யத்தோட உண்மையான முகம். அவங்க உருவாக்குற பிரம்மாண்டமான மாடல்களுக்கு ஏற்படுற சுற்றுச்சூழல் செலவு அவங்க ஏத்துக்கறதில்ல. அத சமூகத்தின் மீது, குறிப்பா விளிம்பு நிலை மக்கள் மீது சுமத்துறாங்க. இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு பெரும் சோர்வு உண்டாகுது. அப்படியானால் ஏஐ அப்படிங்கிறதே முற்றிலும் ஒரு சாபக்கேடா? நாம் இந்த டெக்னாலஜியை தடுத்து நிறுத்திடணுமா? இது வேண்டாம்னு நாம பின்னோக்கி செல்லணுமா? இல்லவே இல்ல. கரண் ஹாவ் அதையும் மிக தெளிவா விளக்குறாங்க. அவங்க ஒரு அருமையான ஒப்புமைய சொல்றாங்க. என்ன அது? இப்போ போக்குவரத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல சைக்கிளும் இருக்கு, ராக்கெட்டும் இருக்கு இல்லையா? ஆமா, நான் பக்கத்து தெருவில் திறக்கறப்படணும்னா சைக்கிள்ல போவேன். அதுக்காக ராக்கெட்டை பயன்படுத்தினா அது முட்டாள்தனம். அதிக செலவு, அதிக எரிபொருள், ஒட்டுமொத்த தெருவுமே எரிஞ்சு போயிடும். மிக சரி. இன்னைக்கு இந்த கம்பெனிகள் உருவாக்குற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்கள் எல்லாமே ராக்கெட்களை போன்றது. இணையத்துல உள்ள அனைத்தையும் உறிஞ்சி பிரம்மாண்டமான வளங்களை பயன்படுத்தி அவை உருவாக்கப்படுது. ம் நீங்க ஒரு இமெயில் எழுதுறது மாதிரி மிக சாதாரணமான விஷயங்களுக்கு கூட அவங்க இந்த ராக்கெட்களை தான் பயன்படுத்த சொல்றாங்க. ஆனா ஏஐல சைக்கிள்களும் இருக்கு. அளவான குறிப்பிட்ட வேலைக்கான ஏஐ மாடல்கள். ஓ, அப்படியா? உதாரணத்துக்கு எதை சொல்லலாம்? கூகுள் டீப் மைண்ட் உருவாக்குன ஆல்பாஃபோல்ட் அப்படிங்கிற டெக்னாலஜிய சொல்லலாம். ஓ, சமீபத்துல 2024ஆம் வருஷத்துக்கான கெமிஸ்ட்ரி நோபல் பரிசு வென்றுச்சு அதுவா? அது எப்படி ஒரு சைக்கிள்னு சொல்றீங்க? ஏன்னா ஆல்பாஃபோல்ட் எந்த பெரிய டேட்டாவையும், இணையத்துல இருக்கிற மக்களோட தனிப்பட்ட தகவல்களையோ, ஓவியர்களோட படங்களையும் திருடல. அப்ப அது எப்படி வேலை செய்யுது? அது தனக்கு தேவையான மிக குறைந்த தரமான உயிரியல் டேட்டாவை மட்டுமே பயன்படுத்துச்சு. குறைந்த மின்சாரத்துல புரதங்களின் கட்டமைப்பை மிக துல்லியமாக கணிச்சு மருத்துவத் துறையில ஒரு மாபெரும் புரட்சியை செஞ்சிருக்கு. வாவ், சூப்பர். இதுதான் ஏஐயோட சைக்கிள். ஒரு குறிப்பிட்ட அறிவியல் சிக்கலை தீர்க்க பயன்படும் உண்மையான தொழில்நுட்பம். எல்லா ஏஐ மாடல்களும் ராக்கெட்டுகளா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாற்று வழிகள் சாத்தியம்தான். இத மக்கள் உணரத் தொடங்கிட்டாங்க அப்படிங்கறதா எனக்கு இதுல கிடைக்கிற ஒரு சின்ன நம்பிக்கை. கேரன் ஹாவ் குறிப்பிடுற மாதிரி இன்னைக்கு 80% அமெரிக்கர்கள் ஏஐக்கு கட்டுப்பாடுகள் வேணும்னு வெளிப்படையா கோரிக்கை வைக்கிறாங்க. ஆமா, நிறைய போராட்டங்கள் நடக்குது. எழுத்தாளர்கள், கலைஞர்கள் எல்லாம் எங்க படைப்புகளை திருடி உங்க மாடல்களுக்கு கத்துக் கொடுக்க கூடாது அப்படின்னு வழக்கு போடுறாங்க. கிராமங்கள்ல மக்கள் ஒன்னு சேர்ந்து தங்களோட நீர்நிலைகளை உறிஞ்சும் டேட்டா சென்டர்களுக்கு எதிரா போராடுறாங்க. இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா புரியும். தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எப்பவுமே முதலாளிகளோட சாம்ராஜ்யமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. கண்டிப்பா இல்ல. எந்த ஒரு அதிகாரமும் நிரந்தரமானது கிடையாதுங்க. மக்கள் கேள்வி கேட்க தொடங்கும்போது அந்த விழிப்புணர்வு ஜனநாயகத்தின் வலிமையா மாறி சாம்ராஜ்யங்களை வீழ்த்தும். கரெக்ட். இந்த கம்பெனிகள் நம்முடைய டேட்டாவை திருடுறத நிறுத்தணும். அதுக்கான வெளிப்படையான சட்டங்கள் கொண்டு வரப்படணும். அப்போதான் ஏஐ அப்படிங்கிறது ஒரு சிலரோட கையில இருக்கிற ஆயுதமா இல்லாம அனைவருக்குமான ஒரு கருவியா மாறும். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம இன்னைக்கு பார்த்த தகவல்களின் அடிப்படையில சுருக்கமா சொல்லணும்னா, தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மனித குலத்தோட சுமையை குறைச்சு நம்ம மேலும் மேம்பட்ட மனிதர்களாக, சுதந்திரமானவர்களாக மாத்துறதுக்காக இருக்கணும். ஆமா, மனிதர்களோட உழைப்பை சுரண்டி அவங்களோட படைப்புகளை திருடி அவங்கள எந்திரங்களுக்கு கூலி வேலை செய்யும் ஆட்களா மாத்துறதுக்காக அல்ல. ஏஐ அப்படிங்கிறது ஒரு அருமையான அறிவியல் கண்டுபிடிப்பு. ஆனா அது யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனையே. நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஏஐ சாம்ராஜ்யங்கள் முன்வைக்கும் ஏஜிஐ போன்ற மாய பிம்பங்களை உடைச்சு நிஜத்துல அவை நம் பூமியிலும் சாமானிய மக்களோட வாழ்விலும் ஏற்படுத்துற தாக்கங்களை நாம அறிவியல் பூர்வமாகவும் விழிப்புணர்வோடும் அணுகணும். சரி, இந்த ஆழமான அலசல முடிப்பதற்கு முன் உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டு செல்றேன். சொல்லுங்க. ஹாலிவுட் படங்கள்ல காட்டுற மாதிரி வருங்காலத்துல ஏஐ தன்னிச்சையாக செயல்பட்டு
ஒரு வில்லன் ரோபோவா மாறி மனித குலத்தை அழிச்சிடும்னு நாம பயப்படுறோம். ஆனா நிஜமான ஆபத்து அதுவல்லவோ அப்படின்னு தோணுது. வேற என்ன ஆபத்துன்னு நினைக்கிறீங்க? ஒரு சில மனிதர்கள் தங்கள் கையில உள்ள அளப்பெரிய பணத்தாலும் அதிகாரத்தாலும் இந்த ஏஐ அப்படிங்கிற கருவியை பயன்படுத்தி ஒட்டுமொத்த உலக மக்களோட யதார்த்தத்தையும் வேலைவாய்ப்பையும் வளங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்ற சவால் தான் நாம எதிர்நோக்கும் மிகப்பெரிய ஆபத்தோ. சாம்ராஜ்யங்கள் புதிய வடிவம் எடுக்குதா? இதை நீங்க ஆழமா சிந்திச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை மாறுபட்ட கோணங்களை பெற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எங்களை இன்னும் ஆழமா பல விஷயங்களை அலச வைக்கும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.